Hi students, welcome to Future Vision Study Center. நாம இப்ப பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ PGTRB 2025 கான தேர்வு வெளியிட்டு எக்ஸாம் ரிசல்ட் விட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பா சூப்பரான ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய மாணவர்களை இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அதுல ஸ்டேட் லெவல்ல 17வது ரேங்க், 20வது ரேங்க், 24, 25, 27ன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரிசல்ட் நம்ம பயிற்சி மையத்திலிருந்து இருந்து வழங்கிய ஆன்லைன் வகுப்பு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ மாடல் டெஸ்ட், இதன் மூலமா சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் இந்த PGTRB தேர்வுல நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பா எல்லா மேஜரும் சேர்த்து 153 மாணவர்களை இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து அனுப்பியிருக்கோம். அதுல நம்ம பயிற்சி வழங்கிய 5 மேஜர்ல இருந்து 87 மாணவர்களும், நாம தேர்வு அடிப்படையில் சப்போர்ட் பண்ண ஒரு மேஜர்ல இருந்து ஒரு 66 மாணவர்களும் வந்து இப்ப வெற்றி பெற்று சிவிக்கு போறாங்க. அந்த சிவிக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ்ல தமிழ் மேஜர்ல இருந்து மட்டும் 15 மாணவர்கள் வெற்றி பெற்று இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க. அதுல அவங்களுடைய டாப் ரேங்க் 17, 20, 24, 25, 27. யார் அந்த மாணவர்கள், அவங்க எந்த டைப்ல நம்ம பயிற்சி மையத்தில் படித்தார்கள், அவர்களுடைய ரோல் நம்பர் என்ன, ரேங்க் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் 2026, 27 வரக்கூடிய PGTRB தேர்வுக்காக இப்பையில இருந்து சூப்பரான ஒரு அட்வான்ஸ் கிளாஸஸும் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாணவி பூங்கொடி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனல் ரேங்க்ல 19வது ரேங்க்கும், ஃபீமேல்ல வந்து 17வது ரேங்க்கும் எடுத்திருக்காங்க. அவங்க நம்மளுடைய ஆன்லைன்ல படித்த மாணவி. அதே போல அம்பிகான்ற ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க கம்யூனல் ரேங்க்ல 21வது ரேங்க் பெற்றிருக்காங்க. அவர்களும் நம்மளுடைய ஆன்லைன்ல படித்த மாணவி. பிரியான்ற ஒரு ஸ்டூடெண்ட் 27வது ரேங்க் பெற்றிருக்காங்க. அவங்க ஃபீமேல் கேட்டகரியில 24வது ரேங்க். அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாணவி. அதே போல பரமேஸ்வரன்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்லைன்ல படித்த மாணவர் 25வது ஒரு ரேங்க் எடுத்திருக்காரு. கல்பனான்ற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க 34வது ரேங்க் எடுத்திருக்காங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட். அதே போல சௌந்தர்யான்ற ஒரு ஸ்டூடெண்ட் 40வது ரேங்க் எடுத்திருக்காங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட். அதே போல வேத காயத்ரி என்ற ஒரு ஸ்டூடெண்ட் 45வது ரேங்க் எடுத்திருக்காங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட். இவங்க எல்லாம் நம்முடைய பயிற்சி மையத்தின் மூலமா, நம்முடைய சப்போர்ட் மூலமா, இவங்களுடைய தொடர்ந்து உழைப்பின் மூலமா பாஸ் பண்ணிருக்காங்க. அதே போல வந்து மதியழகன்ற ஒரு ஸ்டூடெண்ட் மாடல் டெஸ்ட் பிராக்டிஸ் மூலமா அவர் வின் பண்ணிருக்காரு. சிவசுப்பிரமணியன்ற ஒரு ஸ்டூடெண்ட் அவரும் டெஸ்ட் பிராக்டிஸ் மூலமா வந்து வின் பண்ணிருக்காரு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ராஜ்குமார்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வின் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி மொத்தம் வந்து ஒரு 15 மாணவர்களை எல்லாருமே சக்சஸ் பண்ணிருக்காங்க. அவருடைய டோட்டல் ரேஷியோ டீடைல்ஸ் இதுதான். இவர்களை போல வரக்கூடிய தேர்வுல நீங்களும் வெற்றி பெற்று ஒரு தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா உடனடியாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாப் கிடைச்சிரும். இப்போ இவங்க எல்லாம் சிவி போறாங்க. சிவி போயிட்டு இந்த 15 பேர்த்துல குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா கூட ஒரு 12 பேராவது சேஃப் ஆவாங்க, இல்ல ஒரு 10 பேராவது ஜாப் வாங்குவாங்க. ரைட், ஜாப் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய டீடைல்ஸா பார்க்கலாம். இப்போ இவர்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். மீதி இருக்க மாணவர்கள், அதாவது இந்த தேர்வுல இன்னும் அரசு பணி பெற முடியாத மாணவர்கள் அடுத்தது என்ன செய்ய போறோம், அட்வான்ஸா படிக்க ஆரம்பிக்கணும். கடந்த தேர்வுல செய்த எந்த தவறையுமே நம்ம வந்து இந்த தேர்வுல செஞ்சிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க தொடர்ந்து இப்பையில இருந்து பிராக்டிஸ் பண்ணி படிக்கணும். இந்த தமிழ் மேஜருக்கு 210 வேகன்சி விட்டுருந்தாங்க. அப்ப 210 வேகன்சி மட்டும்தான் போஸ்டிங். அப்ப மீதி இருக்க மாணவர்கள், அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணும், அடுத்த தேர்வுக்கு திட்டமிட்டு படிக்கணும். எப்படி, தேர்வு அறிவிப்பு வரும்போதா? இல்ல, இப்பையில இருந்து படிச்சா அடுத்த தேர்வு அறிவிப்பு வரும்போது நீங்க வெற்றி பெறுவீங்க. கால்ஃபர் வரதுக்கு முன்னாடி 3 தடவையாவது நீங்க ரிவிஷன் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க ரிவிஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் தமிழ் மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்க படிக்க முடியும். தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடல் மாதிரி இருக்குது சப்ஜெக்ட். அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ், புக்ஸ், மெட்டீரியல்ஸ், எல்லா மூல நூல்கள், ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் உள்ள இருக்கு. ஆனா அவங்க கேள்வி கேட்கக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கு. அப்ப அதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வேணும்னா தொடர்ந்து நீங்க வெற்றி பெறணும். இதுல பல மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ள பல மாணவர்கள் 2வது அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்ப அந்த செகண்ட் அட்டெம்ப்ட்னா அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய தேர்வுல எடுத்துட கூடாது அப்படின்னா இப்பையில இருந்து படிங்க. இப்பையில இருந்து ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் படிங்க. 2026, 27க்கு வரக்கூடிய ஒரு தேர்வுக்கு இப்ப நாம ஒரு எக்ஸாம் கோர்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றோம். அப் டு எக்ஸாம் வரைக்குமே எல்லாமே உங்களுடைய ஆன்லைன் வகுப்புகள் கொடுக்க போறோம். ஆன்லைன் வகுப்புகள் வந்து கால்ஃபருக்கு முன்னாடி ரெக்கார்ட் கிளாஸ், மெட்டீரியல் டெஸ்ட், கால்ஃபருக்கு பின்னாடி ரெக்கார்ட் கிளாஸ், ஜூம் கிளாஸ், மெட்டீரியல் டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைட்டில்ல உங்களுக்கு ஒரு அருமையான ட்ரைனிங் வந்து நம்முடைய பயிற்சி மையத்தில் சிறந்த ஆசிரியர்கள் மூலமா நம்ம வந்து பயிற்றுவிக்க போறோம். சூப்பரான ஃபேக்கல்டி டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. தேர்வு முடியும் வரைக்குமே இந்த வகுப்புகள் நடக்கும். அட்மிஷன் பண்ண ஒரே நாள்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம்.
ஃபாலோ பண்றதுக்கான ஒரு சூப்பர் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல உங்க தமிழ் மேஜருக்கு மொத்தம் 4 பயிற்றுனர்கள் வந்து இந்த ஆன்லைன்ல வந்து பயிற்சி வழங்க போறாங்க. உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு கோஆர்டினேட்டர் இருக்க போறாங்க. நீங்க அட்மிஷன் பண்ணதுல இருந்து டெய்லி என்ன படிக்கணும், எந்த டாபிக் படிக்கணும், என்ன டெஸ்ட் எழுதணும் அப்படின்றத எல்லாமே அந்த கோஆர்டினேட்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க டெய்லியுமே படிக்கிறதுக்கான ஷெட்யூல்டு, டே பிளானர், ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடின்ற எல்லா ட்ரைனிங் மெத்தடும் அதுல வரும். அப்ப இந்த தேர்வுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் சரி, இல்ல பிலோ ஆவரேஜும் சரி, இல்ல நல்ல டாப் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சரி, இப்பையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. டைமை வேஸ்ட் செய்யாதீங்க. ஓகே, உங்களுடைய அத்தியாவசிய கடமைகள்ல எல்லா வேலையும் எப்படி முக்கியமோ அது போல படிக்கிறதும் முக்கியம், அரசு பணியும் முக்கியம் அப்படின்னு நினைச்சு இப்பையில இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது. கடந்த வருஷத்துல இருந்து இப்போ வரதுக்கு எப்படி இந்த டைம் போச்சுன்னே தெரியாது. அதே போல அடுத்த வருஷமும் தெரியாது. ஜாப் தான் உங்களுடைய டார்கெட், அதுதான் உங்க லைஃப்னா இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் பரபரப்பா படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்பையில இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளில் உங்களால வெற்றி பெற முடியும். அப்படி இந்த 2026-27 ஆன்லைன் வகுப்புகள், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லா பயிற்சியுமே நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளாஸ் ரொம்ப ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். நம்ம ஏனோ தானோன்னு இந்த கிளாஸஸ் இருக்காது. உங்களுக்கு 10th 12th எப்படி சீரியஸா படிச்சீங்களோ அந்த மாதிரி நூக் அண்ட் கார்னர் கிளாஸ் நடத்த போறோம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்டடி நோட்ஸ், மெட்டீரியல், டெஸ்ட் மூலமா அந்த கிளாஸஸ் இருக்கும். கட்டாயம் தமிழ் ஆசிரியர் ஆகியே தீர்னு நினைக்க மாணவர்கள் மட்டும் உள்ள என்ட்ரி ஆகுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற ஒர்க்கை உங்களால செய்ய முடியும். அடுத்தது இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து 20,000 சார்ஜ் பண்றோம். எக்ஸாம் முடிகிற வரைக்குமே இந்த கோர்ஸ் இருக்கும். ஃபீஸ் ஃபுல்லாவும் பே பண்ணலாம், 2 இன்ஸ்டால்மெண்ட்டாவும் பே பண்ணலாம். நீங்க பே பண்றதுக்கான அந்த பேமெண்ட் டீடைல்ஸ், ஜிபே நம்பர்ஸ் எல்லாம் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல சாம்பிள் வீடியோ கிளாஸ், சாம்பிள் மெட்டீரியல், சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல தமிழ் மேஜர் மாணவர்களுக்காக ஒரு டெலகிராம் சேனல் லிங்க், ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அதுவும் கொடுத்துருக்கோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பத்தி அப்டேட்ஸ் எல்லாமே அதுல அப்டேட் ஆகும். மேற்கொண்டு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இந்த வருஷம் வரக்கூடிய, அதாவது 2026-27 வரக்கூடிய தேர்வுக்கு இப்பையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து படிக்கும் கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே வெற்றி சொந்தம். நாம இன்னும் எக்ஸாம் ரொம்ப நாள் கழிச்சு இருக்கு, இப்பயே என்ன அவசரம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுடைய லைஃப் உங்க கையில. போட்டித் தேர்வு மூலியமா தான் நீங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு முயற்சியை இப்பையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான முழு பயிற்சியும் வழிகாட்டுதலையும் நாங்க வழங்குறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.